Hi literature aspirants, this is Dr. Fatima Sanjita. இந்த வீடியோவில் நம்ம நிசம் எஸ்ஏகே எழுதின குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா டிஎஸ் அப்படிங்கிற பாமோட சம்மரி பார்க்க போகிறோம் தமிழில். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நிசம் எஸ்ஏகேல் இவர் 16th December 1924 பிறந்திருக்கிறாரு. 9th January 2004 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் எங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னா மகாராஷ்டிராவில் பிறந்திருக்கிறாரு. ஹீ இஸ் அ ரெனவுண்ட் இண்டியன் poet அண்ட் அன் ஆக்டர். ஹீ ஓன் சாகித்ய அகாதமி அவார்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட். எசேக்கியல்ஸ் யார் அப்படின்னா பாம்பேயில் இருக்கிற மராத்தி ஸ்பீக்கிங் ஜூயிஷ் பீப்புள் தான் எசேக்கியல்ஸ். இவர் ஒரு இந்தியன் ஜூ. இவர் 79வது வயசில் அல்சைமர் காரணமாக இறந்து போகிறாரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் இங்கிலீஷ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இவரோட ஃபர்ஸ்ட் புக் poetry கலெக்ஷன் டைம் டு சேஞ்ச். இது 1952 பப்ளிஷ் ஆயிருக்கு. த டெட்லி மேன் அப்படிங்கிற புக் 1960 பப்ளிஷ் ஆயிருக்கு. இவர் 3 பிளேஸ் எழுதியிருக்கிறாரு. அதனோட நேம் என்னென்னா நளினி, மேரேஜ் போயம், த ஸ்லீப் வாக்கர். இவரோட வெரி ஃபேமஸ் போயம் என்னது அப்படின்னா த நைட் ஆஃப் த ஸ்கார்பியன். இவர் எழுதின அதர் ஒர்க்ஸ் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, த அன்ஃபினிஷ்டு மேன். நம்ம இந்த போயம்குள்ளே போகலாம். குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா டிஎஸ். இது ஒரு சட்டாரிக்கல் போயம். எதுக்காக அப்படின்னா இந்தியன் சொசைட்டல் நார்ம்ஸை மார்க் பண்ணுற மாதிரியான ஒரு போயம் தான் இது. இந்தியன்ஸோட க்யூரியாசிட்டி இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், அதாவது எப்படியாவது இங்கிலீஷ் பேசிடணும் அப்படிங்கிற ஒரு இந்தியன்ஸோட க்யூரியாசிட்டி, அந்த மைண்ட் செட்டை இதில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போம். எங்கே செட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு லேடியோட ஃபேர்வெல் பார்ட்டியில் நடக்கிற மாதிரி இருக்குது. அவங்களோட பாஸ் இல்லை அவங்களோட கலீக் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறாரு. பீப்புளோட மென்டாலிட்டியை தான் இதில் பேசியிருக்கிறாரு. அதாவது இங்கிலீஷில் பேசினா அவங்க ரொம்ப நாலேஜபிள் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் நம்மளை கலீக்ஸ் மதிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக நம்ம தமிழில் என்ன நினைக்கிறோமோ அதையே அப்படியே இங்கிலீஷாக மாற்றி பேசுகிறது தான் நம்மள்ட்ட இருக்கிற வழக்கமான ஒரு விஷயம். இதை இந்த இதில் பார்க்கலாம். அதாவது இந்தியன்ஸ் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த போயமில் ஒரு நகைச்சுவையாக எழுதியிருக்கிறாரு. இப்போ இந்த போயமோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். இப்போ ஸ்பீக்கர், அதாவது அந்த மிஸ் புஷ்பாவோட கொலீக் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழக்கம் உண்டு, நம்மள்ட்ட லெஸ் அக்வைண்டன்ஸில் இருந்தால் கூடவும் நம்ம அவங்கள அக்கா, தங்கச்சி, அண்ணான்னு கூப்பிட்ற வழக்கம் உண்டு. அதே மாதிரி தான் இங்கே ஆரம்பிக்கிறாரு. மீன்ஸ் நம்ம டியர் சிஸ்டர் மிஸ் புஷ்பா 2-3 டேஸில் ஃபாரின் கிளம்பி போக போகிறாங்க. அண்ட் வி ஆர் மீட்டிங் டுடே. அதனால தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். டு விஷ் ஹர் போன் வாயேஜ். அவங்களோட பயணம் நல்லபடியாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த மீட்டிங்கில் கேதர் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவர் இப்படி சொல்கிறாரு. அதில் என்ன அப்படின்னா இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸில் நடந்துகிட்ருக்குது. அப்போது ஷீ டிபார்ட்ஸ் ஃபார் ஃபாரின் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இங்கே தேவையில்லாமல் கண்டினியூஸ் டென்ஸில் இஸ் டிபார்ட்டிங் ஃபார் ஃபாரின் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இன் 2-3 days, அதாவது நம்ம தமிழில் சொல்கிறோம்ல 2-3 நாளில் கிளம்புவாங்க அப்படின்னு. ஆனால் இங்கிலீஷில் சொல்லும் போது 2 or 3 days அப்படின்னு தான் சொல்லணும். பட் நம்ம இங்கிலீஷை தமிழ் மாதிரியே தானே பேசுகிறோம். அதை தான் அவர் சொல்கிறாரு. வி ஆர் மீட்டிங் டுடே டு விஷ் ஹர் போன் வாயேஜ். இந்த இடத்துலையும் மீட்டிங் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு கண்டினியூஸ் டென்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. யூ ஆர் ஆல் நோயிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காரு. வாட் ஸ்வீட்னஸ் இஸ் இன் மிஸ் புஷ்பா. மிஸ் புஷ்பா எவ்வளோ ஸ்வீட் ஆனாங்க, ஹவு ஸ்வீட் ஷீ இஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஸ்வீட்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே சொல்கிறாரு, ஐ டோன்ட் மீன் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஸ்வீட்னஸ். அதாவது அவங்க வெளிப்புறமாக ரொம்ப ஸ்வீட்டாக அழகான லேடின்னு நான் சொல்ல வரல, பட் இன்டர்னலாகவும் அவங்க ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ் புஷ்பா இஸ் ஸ்மைலிங் அண்ட் ஸ்மைலிங் ஈவன் ஃபார் நோ ரீசன் பட் சிம்ப்ளி பிகாஸ் ஷீ இஸ் ஃபீலிங். அதாவது அவங்க எப்போவுமே சிரிச்ச முகத்தோட புன்னகைச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவர் நல்ல விதமாக தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற இங்கிலீஷில் அது ரொம்ப காமெடியாக இருக்குது. அண்ட் தென் அவங்க எந்த காரணமும் இல்லாமல் சும்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது மீன் ஆகுது. இது செகண்ட் லாங்குவேஜ் தான் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் நான் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு அதை ரொம்ப மோசமாக பேசுகிறோம், இப்படியாவது பேசி அதுதான் சிறந்தது அப்படின்னு நம்ம காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் அகெயின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மிஸ் புஷ்பா இஸ் கம்மிங் ஃப்ரம் வெரி ஹை ஃபேமிலி. ஹெர் ஃபாதர் வாஸ் ரெனவுட் அட்வொகேட் இன் பல்சர் ஆர் சூரத். ஐ எம் நாட் ரிமெம்பரிங் நவ் விச் பிளேஸ்.
அதாவது இது வந்து அப்படியே இந்தியன்ஸோட தாட் ப்ராசஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. யூசுவலாகவே நம்ம ஆட்கள்கிட்ட யாராவது ஒருத்தரை புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட குவாலிட்டிஸை பற்றி பேசாமல் அவங்க ஃபேமிலி அப்படி இப்படி தான் பேசுவாங்க. இங்கேயும் சேம் அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாருன்னா, மிஸ் புஷ்பா ரொம்ப ஸ்வீட் லேடின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவுக்கு போயாச்சு. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு லாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபேமஸான லாயர்னு சொல்கிற அதே நேரத்தில் அவர் பல்சாரில் ஃபேமஸா சூரத்தில் ஃபேமஸான்னு கூட இவருக்கு தெரியலை. அவர் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னே இவருக்கு தெரியலை. ஆனால் சும்மா புத்து மதிப்பாக சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. ஐ எம் நாட் ரிமெம்பரிங் நவ் விச் பிளேஸ். இப்போ எந்த பிளேஸில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது இந்தியன்ஸோட ஹைப்போக்ரிட்டிக்கல் மென்டாலிட்டி. ஒரு ஃபங்க்ஷனில் யாராவது ஒருத்தரை பேச கூப்பிட்டேன்னா உடனே அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நம்மளை கூப்பிட்டாங்கல்ல அதுக்கு எதையாவது ஒன்று சொல்லி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மென்டாலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. சூரத் அப்படின்ன உடனே ஒரு இதுலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகி போகிறது. எதுக்கு நம்ம பேச வந்தோங்கிற அந்த கான்செப்டே கிடையாது. சூரத் எஸ் ஒன்ஸ் ஒன்லி ஐ ஸ்டேட் இன் சூரத். அதாவது நம்ம ஆட்கள் வந்து ஒன்லி, ஆக்சுவலி இந்த மாதிரியான வேர்ட்ஸை ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இதை இங்கே வந்து அவர் மார்க் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒன்ஸ் ஒன்லின்னு சொல்லணும்னு தேவையில்லை. ஒன்ஸ் ஐ ஸ்டேட் இன் சூரத்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. ஆனால் அவர் வந்து அந்த ஒன்லி ஆட் பண்ணுறாரு. இது வந்து யூஸ்வலாக எல்லாருமே நம்ம செய்கிறது. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒன்ஸ் சூரத்தில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேமிலியோட. எங்கள் அங்கிளோட ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நான் தங்கியிருக்கேன். அவரோட ஒய்ஃபு கூட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷ காலத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆட்கள்கிட்ட மைக்க கொடுத்தா நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத அப்பப்போ பேசும்போது காமிச்சிக்குவாங்க. அந்த மென்டாலிட்டியை வந்து இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. இப்போ திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் கம்மிங் பேக் டு மிஸ் புஷ்பா, ஷீ இஸ் மோஸ்ட் பாப்புலர் லேடி வித் மென் ஆல்சோ அண்ட் லேடிஸ் ஆல்சோ. சடனாக இப்போ திரும்ப புஷ்பாவோட கான்செப்டுக்கு திரும்ப வந்துட்டார். புஷ்பாவை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவங்க ரொம்ப பாப்புலர் லேடி, அவங்க ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேர்ட்டையுமே நல்லா வந்து பழகுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. இதில் பார்த்தோன்னா எந்த ஆர்டிக்கிள் கிடையாது. லாங்குவேஜ் நம்ம ரீட் பண்ணும் போதே தெரியும் இது ரொம்ப ப்ரோக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. whenever I asked her to do anything she was saying just now only I will do it. அதாவது இவர் எது எப்போ செய்ய சொல்லி கேட்டாலும் நான் இப்போவே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். ஒரு ஒன்லியே தேவையில்லாமல் யூஸ் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் நவ் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒன்லியை ஆட் பண்ணி அதோட மீனிங்கே வந்து வராத அளவுக்கு பண்ணிட்டாரு. that is showing good spirit, that is showing her good spirit சொல்ல வராரு. ஐ ஆம் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டிங் த குட் ஸ்பிரிட். நான் வந்து எப்போவுமே நல்ல ஸ்பிரிட்டோடு இருக்கிறவங்கள எப்போவுமே நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு தன்னை தானேவும் புகழ்ந்துக்கிறாரு. சான்ஸால் நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்க நார்மலாக வந்து புஷ்பா மிஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேருக்கு அப்புறம் மிஸ் சொல்லி கூப்பிடுறது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. புஷ்பா மிஸ் இஸ் நெவர் சேயிங் நோ. எப்போவுமே அவங்க நோன்னு சொல்ல மாட்டாங்க. வாட் எவர் ஐ ஆர் எனிபடி இஸ் ஆஸ்கிங். யார் எப்போ கேட்டாலும் எதனாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஷீ இஸ் ஆல்வேஸ் சேயிங் எஸ். எப்போவுமே எஸ் தான் சொல்லுவாங்க. அண்ட் டுடே ஷீ இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் ஹர் ப்ராஸ்பெக்ட். வெல்த் அண்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஃபாரின் போகிறாங்க. அண்ட் வி ஆர் விஷிங் ஹர் போன் வாயேஜ். அவங்க பயணம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து விஷ் பண்ணுறோம். ஸோ நான் அதர் ஸ்பீக்கர்ஸை பேசுகிறதுக்கு கூப்பிடுறேன். அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் மிஸ் புஷ்பா வில் டூ சம்மிங் அப். அடுத்த ஸ்பீக்கரை கூப்பிடுறேங்கிறத மட்டும் இல்லாமல் கடைசியாக மிஸ் புஷ்பா நமக்கு ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக மிஸ் புஷ்பாவுக்கு இந்த ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியை நடத்தின மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்குது. உண்மையிலே மிஸ் புஷ்பா அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மனசார தேங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்ப இந்த ஸ்பீச்சுக்கு அவங்க ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். பட் இங்கே இவர் நினைக்கிறதே ரொம்ப ஃபார்மலான நம்ம ஆட்களோட மென்டாலிட்டியை தான் பிரதிபலிக்குது. இதுதான் இந்த போயம். மாதிரியான இங்கிலீஷை ஹிந்தியில் வந்து பாபு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. இதை அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆட்கள் பேசின தப்பான இங்கிலீஷை தான் பாபு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியன்ஸை பாபு அப்படின்னு கூப்பிட்டதுனால பாபு இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி அதுக்கு நேம் வந்துருக்குது. நெட் எக்ஸாம்காண்டிய ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அனதர் அனௌன்ஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் டியூஷன் அவைலபிளாக இருக்குது. ரிசர்ச் ரிலேட்டட் அசிஸ்டன்ஸ்க்கும் feel free to contact our channel. Thanks for watching. See you in the next video. Bye bye.